விருதுநகர் பெருந்தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கைது வைப்போம். ரைட், நிறைய பேர் வரல. வந்த ஆளுகளுக்கு தெரியும் பெருந்தலைவருடைய வீடு ஒரு 2-3 ரூம் உள்ள வீடு. இந்த வீடு, அந்த வீட்டுக்கு அரசியல்வாதிகள்லாம் வரமாட்டாங்க. அரசியல்வாதிகள்லாம் வரமாட்டாங்க. பெருந்தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறோம் சொல்லிட்டு 1008 வியாக்கியானம் பேசுற அந்த வெங்காயம் கேட்டிருக்காங்கல்ல, அதாவது நாங்க கடவுள் மறுப்பு, நாங்க இதை பார்க்க மாட்டோம் அதை பார்க்க மாட்டோம்னு சொல்ற கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிகளுடைய எல்லா மந்திரிகளும் எல்லா தலைவர்களும் பெருந்தலைவர் வீட்டுக்கு வர்றது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்தா பதவி வராது, அது இருக்க பதவி போயிருமா. இப்ப நம்மளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, நான் வருஷம் குறைஞ்சபட்சம் 2 தடவையாவது அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். 2009 ஆரம்பிச்சு வருஷம் நான் 2 தடவை அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். நாமினேஷன் போடுறதுக்கு முன்னாடியும் போவேன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் போவேன். வருஷம் பிறந்த நாளுக்கு ஒன்று போவேன், அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி அவருடைய நினைவு நாளுக்கு போவேன். யாருப்பா அது நடுவில்? ஆனா பெருந்தலைவருடைய எனக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வரைக்கும் 3 தடவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். காங்கிரஸ் செயலாளர் ஐஏசி செயலாளராக இருந்தேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். தெலுங்கானாவுடைய பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். கோவாவுடைய பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். ஆந்திராவுடைய பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, அதுக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். 2 தடவை காங்கிரஸ் கொறடாவா பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன். இப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அதே மாதிரி அருமைக்குரிய சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்கள் சாதாரண எம்எல்ஏவா வந்தார். அதுக்கப்புறம் அவர் சட்டமன்றத்தினுடைய துணை தலைவர் ஆனாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்தாரு, திருப்பி பார்த்தா சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்தாரு, இப்ப பார்த்தா மந்திரியா சுற்றுலாத்துறை அமைச்சராக வந்திருக்காரு ராஜேஷ்குமார். அருமைக்குரிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த மட்டும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளராக வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆனாரு. இன்னைக்கு திருப்பி வந்துட்டு போயிருக்காரு. திருப்பி அடுத்து அவருக்கு ப்ரமோஷன் வரும். இதுதான் நம்ம பார்க்கிற பெருந்தலைவர் காமராஜர். அவரை பொறுத்த மட்டும் நம்மோடு வாழ்பவர் பெருந்தலைவர் காமராஜர். நமக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் ஏழைகளுக்கும் சாமானியர்களுக்கும் பல வகையில நல்லதை செஞ்ச ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு பகுத்தறிவு பேசுற இந்த பகுத்தறிவு வாக்கியானம் பேசுற கட்சியினுடைய எந்த தலைவராவது போயிருக்காங்களா? விருதுநகருக்கு போனது கிடையாது. 50 வருஷத்துல எந்த தலைவர் அந்த வீட்டுக்கு போனதில்லை. ராஜீவ்காந்தி மட்டும்தான் போயிருக்காரு. காங்கிரசினுடைய பிரதமராக இருக்கும் பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் மட்டும்தான் போனாரு. அதை தவிர வேற யாரும் போல. ஆனா நான் இது வரைக்கும் ஏறக்குறைய 12 மத்திய அமைச்சர்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்முடைய உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வந்தாங்க திரு ஜி.கே. வாசன் அவர்களும் வந்திருக்காரு. எல்லா அமைச்சர்களும் காங்கிரசுடைய அமைச்சர்கள் எங்க விருதுநகருக்கு வந்திருக்காங்க. நம்மை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் காமராஜர் வீடு என்பது நமக்கு கோயில். நம்முடைய ஏனென்றால் அவர்கள் ஏழைகளுக்கும் சாமானியர்களுக்கும் என்ன செஞ்சாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். விருதுநகர்ல காலையில விழாவை முடிச்சுட்டு நாங்க 2 பேரும் சென்னைக்கு பிளைட் பிடிச்சி வந்து அங்க இருந்து 3.5 மணி நேரம் இப்ப சேர்ந்திருக்கோம். 3 பேரும் கிளம்பி சென்னைக்கு போகணும். ஏன்னா நாளைக்கு 2 பேருக்கும் 2 அமைச்சர்களுக்கு சென்னையில் அமைச்சரவை கூட்டம் காலையில 10:30 மணிக்கு. எனக்கு டெல்லிக்கு போகணும். காலையில 6:30 மணிக்கு நான் டெல்லிக்கு போகணும். பாராளுமன்றத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி கூட்டம் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கூட்டிருக்காங்க. ஆனாலும் குடியாத்தம் என்பது நம்மை பொறுத்த மட்டும் மிக மிக முக்கியமான கூட்டமாக கருதினோம். அதனாலதான் நானும் சரி, அருமைக்குரிய சகோதரர் பாராளுமன்றத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் விஜயவசந்த் அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வந்ததுக்கு காரணம் என்பது நம்முடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமானது குடியாத்தம். காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் 1940ஆவது ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக பொறுப்பேற்றார். 14 வருஷம் காமராஜர் அந்த பொறுப்பில் இருந்திருக்கார். அந்த 14 வருஷத்துல அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எந்த தொகுதியில் நிக்கலாம்னு பார்த்தா குடியாத்தம் தொகுதி தான் காலியா இருந்திருக்கு. குடியாத்தம் தொகுதியில் அவர் நின்னது. இங்கிருந்து தான் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீங்க குடியாத்த மக்கள் நினைத்திருந்தால் பெருந்தலைவர் காமராஜர் அப்பவே தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா குடியாத்த மக்களை பொறுத்த மட்டும் அவருடைய நம்பிக்கையை பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் இவ்வளவு எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு அவரை சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பி வைத்தது நம்முடைய இந்த மண். இந்த மண்ணில் இருந்துதான் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு நியாயமான ஆட்சியை, ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை, ஒரு லஞ்சம் வாங்காத ஆட்சியை கொடுத்தார்.
அதற்காகத்தான் குடியாத்தத்தில் அன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை விருதுநகருக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் குடியாத்தத்தில் வந்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். உங்க எல்லாருடைய அன்பும் உங்களுடைய ஆசியும் உங்களுடைய குடும்பத்தாருடைய உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசியினாலும் பெருந்தலைவர் காமராஜர் இதே இடத்துல இருந்து முதலமைச்சர் ஆனார். பல வகையிலே புரட்சியை தமிழ்நாட்டில் செய்ய முடிச்சு. 13ஆம் தேதி இந்த விழாவை கொண்டாட ஆரம்பிச்சோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பா ஒரு வாரம் இந்த விழாவை கொண்டாடுறோம். 13ஆம் தேதி ஆரம்பிச்சு 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலம் 124வது பிறந்த நாளை கொண்டாடுறோம். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் ஒரு வாரம் ஏன் கொண்டாடுறோம் கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்த மட்டும் நாங்க ஒரு வாரம் இல்ல ஒரு வருஷம் கொண்டாடணும். ஆனா நம்மை பொறுத்த மட்டும் ஒரு வாரம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், இந்த புதிதாக 59 வருஷத்துக்கு அப்புறம் 59 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் மரியாதை கிடைப்பதை போல, நம்ம அனைவருக்கும் பெருமை கிடைப்பதை போல நம்முடைய 2 அமைச்சர்கள் இப்பொழுது ஆட்சியில் இருக்காங்க. அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுடைய அரசுல நம்மை பொறுத்த மட்டும் அருமைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய எண்ணம் என்பது என்னவா இருந்துச்சு? அவருக்கு மரியாதை தான் கொடுத்தாங்க கூட்டணி கட்சிக்காரங்க, அவருக்கு யாருக்கும் மரியாதை எல்லாம் கொடுக்காம இருக்கல. அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு நல்லா மரியாதை கொடுத்தாங்க, அதுல எல்லாம் ஒரு கம்மி இல்லை. ஆனா கடைசி காங்கிரஸ் தொண்டருக்கு மரியாதை கொடுக்க மறந்த கட்சி கூட்டணி கட்சி ஆகிவிட்டது. கடைசி தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கல. சாமானியமான வட்டார நகர காங்கிரஸ் கமிட்டியில் இருக்க தோழர்களுக்கு, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு கூட்டணியில மரியாதை இல்லாதனுடைய விளைவாத்தான் நம்மை பொறுத்த மட்டும் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டோம். நம்ம என்ன கமிஷன் வாங்குறதுக்கு பங்கு கேட்டோம்? நம்ம என்ன மண்ணையும் கல்லையும் கலாண்டு வைக்கிறதுக்கு பங்கு கேட்டோம்? நம்ம கேட்டதெல்லாம் மரியாதைக்காக கேட்டோம். இங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இங்க இருக்காரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. 2 பேரும் வியாழக்கிழமையும் புதன்கிழமை அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் வர்றார் சத்தியமூர்த்தி பவனுக்கு. மாலை 5 மணிக்கு நீங்க பார்க்கணும்னா என்ன பேசணும்னாலும் சரி, நீங்க 5 மணிக்கு புதன்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தீங்கன்னா 9 மணி வரைக்கும். நேத்தெல்லாம் போன வாரம்லாம் அண்ணனுக்கு 10:30 மணி ஆயிடுச்சான். 10:30 மணி வரைக்கும் காங்கிரஸ் தோழர்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அட்மிஷனா இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளா இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சொல்றாங்க. திரு ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சர் வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி 5 மணிக்கு அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாள் கட்சி அலுவலகத்திலிருந்து சத்தியமூர்த்தி பவன்ல 2 பேரும் 2 வாரங்கள் சந்திச்சிருக்காங்க. நான் இதே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம அமைச்சர்கள் 2 பேரும் 2 வாரமா இருக்காங்க, ராகுல் காந்தி அவர்கிட்ட தலைவர் ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். அவர் சொன்னாரு 54 வாரம் இருந்து முடிக்கட்டவங்க, அதாவது ஒரு வருஷம் 54 வாரம் அவர்கள் இருந்துட்டு எவ்வளவு மனுவை எத்தனை பேர் பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கிற லிஸ்டோட போய் தலைவர்கிட்ட போய் காட்டு. அதுக்கு முன்னாடி சொல்லாத. ஏன்னு முதல்ல எல்லாம் பிகினிங்லாம் நல்லா தான் இருக்கான், நல்ல முதல்ல தொடக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம கடைசியா பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று கொட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 2 அமைச்சர்கிட்டையும் சொன்னேன். அதனால நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய அமைச்சர்கள் 2 கண்களாக நமக்கு இருக்காங்க. திரு விஸ்வநாதன் அவர்களும் திரு ராஜேஷ்குமார் அவர்களும் உங்களுடைய அமைச்சர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய அமைச்சர்களாக இருக்கார், காங்கிரஸ்காரனுடைய அமைச்சர்களாக இருக்கார். உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் சரி அவர்களால் முடிந்த அளவு நேர்மையாக, எதுவும் கமிஷன் வாங்காத, லஞ்சம் வாங்காத அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய அமைச்சர்களை பற்றி ஒரு வார்த்தை இதுவரைக்கும் சொல்ல முடியாது. நம்மை பொறுத்த மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் 13 வருஷம் இருந்திருக்கேன். யாராவது ஒரு ஆள் என்னை நான் கமிஷன் வாங்கினேன், நான் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தினேன், நான் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தேன், வாங்குற காசு வாங்கினேன் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டும் அதில் தெளிவாக இருக்கிறோம். நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய டிஎன்ஏவே நேர்மைதான், காங்கிரஸ்காரனுடைய டிஎன்ஏ நேர்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய டிஎன்ஏ காமராஜருடைய டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ தீரர் சத்தியமூர்த்தியுடைய டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ கக்கன்ஜியோட டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ அன்னை இந்திரா காந்தி அவருடைய டிஎன்ஏ. நம்மை பொறுத்த நேர்மையாக இருக்கப்படையவர், நம்ம மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படாதவர்கள். ஊருக்கு சொத்தை ஆட்டையை போட்டு சாப்பிடுறது காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது. சொந்த சொத்தையே காப்பாற்ற தெரியாதவன் காங்கிரஸ்காரன், சொந்த சொத்தையே கொடுத்து வாழ்ந்தவன் காங்கிரஸ்காரன். அதுதான் காங்கிரஸ்காரனுடைய பலம். கடைசியாக பெருந்தலைவர் காமராஜர் மறையும் பொழுது 8-10 வேட்டி சட்டையும் 2-3 ஒரு 100 ரூபாயோ 120 ரூபா காசு தான் இருந்துச்சு. அதை தவிர ஒண்ணுமே இல்லை. வாடகை வீட்டில் தான் வாழ்ந்தார் மனுஷன். வீடும் இல்லை, வாசலும் இல்லை. காரும் டிவிஎஸ் கம்பெனி கொடுத்த கார், டிவிஎஸ் கம்பெனி கூட கார் தான் காங்கிரஸ் காரை வச்சிருந்தாரு ஒழிய அவருக்கு காரு கூட கிடையாது. அவ்வளவு பெரிய மனுஷராக இருந்தவருக்கு 11 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட காரு கூட கிடையாது. இப்ப 11 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படி காசு இருக்கு.
ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கு, ஏக்கர் கணக்கில் கடை இருக்கு, வசதி வாய்ப்புகள் அவ்வளவு இருக்கு. ஆனா பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் அப்படி ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சர் இந்தியாவிற்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல. 59 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை லஞ்சம் வாங்காத முதலமைச்சர், நேர்மையான முதலமைச்சர் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்ததுதான் அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களை.